வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி அன்ஷிதா வந்து ஒரு தர்ஷிகாவுக்கு வந்து ஒரு கோவமான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்டர்வியூவில் அன்ஷிதாட்ட கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் நிறையா. ஸோ வெளியில் வந்துட்டு பண்ணீங்க, யாரெல்லாம் மீட் பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அன்ஷிதா வந்து நல்ல ரிப்ளைலாம் கொடுக்குறாங்க. அர்ணாவோட இப்போ எல்லாமே ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்களும் விஷாலும் இருக்கிறத பற்றி தர்ஷிகா வந்து சௌந்தர்யாட்ட பேசியிருப்பாங்கள்ல, அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா விஷால் வந்து என்கிட்ட எப்படி இருக்காரோ, என்கிட்ட எப்படி இருந்தாரோ, என்கிட்ட எப்படி பழகுனாரோ அதே மாதிரி தான் அன்ஷிதாட்டையும் இப்போ பழகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து அன்ஷிதாட்ட கேட்குறாங்க அந்த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து அன்ஷிதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து எப்படி இருக்காங்க, ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும், அதை நான் தான் சொல்லணும், அடுத்தவங்க வந்து சொல்லக்கூடாது. ஸோ அதை அவள் சொன்னதை வந்து நான் வந்து எடுத்துக்கல, மண்டையில் எடுத்துக்கல. ஸோ அதை வந்து நான் பாதர் பண்ணிக்கல. எனக்கு விஷால் வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணான். நான் போனதுக்கப்புறம், அந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் என் பேரை சொல்லாத நாளே கிடையாது விஷால். ஸோ அந்தளவுக்கு என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணான். அதனால் வந்து இந்த நெகட்டிவ் சொல்கிறதுங்கெல்லாம் நான் வந்து மைண்டில் எடுத்துக்கிறதில்ல. அப்படி தைரியமான ஆளாக இருந்தால் நேராக வந்து சொல்லணும், மூஞ்சி மேலே சொல்கிறேன் அந்த மாதிரி நேராக வந்து சொல்லணும். பின்னாடி இருக்கிறவங்கள பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏகப்பட்ட இதை நான் பார்த்துட்டேன் சின்ன வயசுலேயே. ஸோ இதை பற்றிலாம் நான் கவலையே பட போகிறதில்ல அப்படின்னு வந்து தர்ஷிகாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அர்ணவ் வந்து உங்களை சொம்பு தூக்கின்னு சொன்னார்ல, ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப உடஞ்சிட்டீங்க, அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ அவங்க வந்து என்னை ரொம்ப வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். ஆனால் அவன் வந்து எனக்கு சொன்னது வந்து எனக்கு ஏற்றுக்கவே முடியல. இன்னுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்தளவுக்கு நான் ஏன் அப்படி கொடுத்தான்னு இன்னுமே எனக்கு தெரியவும் இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப பேசாமல் தான் இருந்தீங்க, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததா உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் வந்து கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற ஆள், யாரையும் போய் ஜட்ஜ் பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நான் பேசுனதே சுனிதாட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தேன், மற்ற யார்ட்டையும் அவ்வளோவா கலந்துக்கிறவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஒருவேளை இது நம்மளுக்கான இடம் இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நிறையா தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் டீமுக்குள்ளே போனேன். அந்த பாய்ஸ் ஹவுஸில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப அப்படியே ஐ ஓப்பன் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னை வந்து பார்த்தாங்க. ஏன்னா வெளியே வந்து அவ்வளோ ஒருத்தனால நான் அவ்வளோ நாசமாகி அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி உள்ளே போனேன். ஆனால் அவங்க வந்து உள்ளே வந்து என்னை அவ்வளோ பாசமாக வந்து பார்த்தாங்க. முத்துக்குமாரெலாம் அன்சின்னு கூப்பிடும்போது தான் ரொம்ப பாசமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கொஞ்சம் தெம்பானது மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் விளாட்றா அப்படிங்கிற மாதிரி விளாட ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் என்னுடைய மெயின் அந்த கேம் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்னா பாய்ஸ் டீமில் இருந்தது தான், பாய்ஸ் டீமுக்கு போனது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தீபக் அண்ணாவுக்கு தான் நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அவர் வந்து பட்டுன்னு பேசிடுறாரா, பட் கோவத்தில் பேசலை, பட் அவருடைய பேச்சே அப்படி தான் இருக்குது. அதுக்கு போக போக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி. ஸோ அதனால் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சம்மந்தி மேட்டரில் வந்து நான் எப்போவுமே வந்து சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கன்சர்னாக இருப்பேன். எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் சின்ன வயசில் அவ்வளோ பட்டுட்டேன். ஆல்ரெடி நான் அந்த கதையில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நான் சாப்பாடு விஷயத்தில் வந்து நான் யாருக்கும் குறை வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நான் வந்து சம்மந்தி வந்து ஆள் பார்த்து கொடுத்தேன், நிறைய பேர் கொடுக்கலன்னு சொல்லும்போது நான் அப்படியே உடஞ்சிட்டேன். அதுதான் பிரச்சனையாயிருச்சு, வேறு எல்லாம் எதுவும் கிடையாது அதில். மித்தபடி எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்டர்வியூ முடியுது. நாளைக்கு இந்த இன்டர்வியூ கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. See you tomorrow.